ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 எங்கண்ட பரிஸ்tamil வந்துட்டார் நின்று சாமான் இது வாழையிலையா இன்றைக்கு வாழையிலையில் சமையல் சாப்பாடு ஓகே 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 டொமேட்டோ அப்போ இன்றைக்கு வாழையில சாப்பாடு எல்லாரும் உள்ள போவோமா குடிக்குது வெளியில சரி மூடிடுச்சு அவ்வளோதான் எல்லாரும் வெளியில நிற்க போறோம் இங்க வேற என்னோட நடுக்கத்துல அப்ப போறோங்க இப்ப நாங்கள் என்ன இவரை கூப்பிட வர எல்லாரும் கதவை மூடிட்டு தான் உள்ள போகணும் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இன்டர்ஃபோனுக்கு அடிக்க போறோம் வாங்க சரி வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ் கிழவன் ஐயா விட்ட வந்திருக்கிறோம் ஃப்ரான்ஸில் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம் இன்றைக்கு இங்கே ஒரு சின்ன விருந்து நடக்க போகிறது விருந்தில் சமையல் எல்லாம் நடக்க போகுது அதாவது பாருங்கள் யார் வந்திருக்கிறேன் நம்மளோட தமிழ் கிழவன் ஐயா சிகாசின் தமிழ் நம்மளோட மதுரக்கார பொண்ணு அதாவது காதர் லைஃப் ஸ்டைல் விளாக் வச்சிருக்கிற சேனல் இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன சமையல் ஒன்று செய்ய போகிறோம் இங்கே அவ தான் செய்ய போகிறா அவாவே சொல்லுவா என்ன சமையல் இன்றைக்கு செய்ய போகிறீங்க இன்னைக்கு நிறைய சமையல் நம்ம செய்ய போகிறோம் ஸ்பெஷல் என்ன ஜிகர்தண்டா அப்புறம் மட்டன் கறி மட்டன் மதுரை ஸ்டைலில் ஒரு மட்டன் கறி வைக்க போகிறாங்க நம்மளோட சிகாசும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு சாப்பிட்றதுக்கு நிறைய உரிக்கிற வேலையும் இருக்கு இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஐயா இன்றைக்கு என்ன சமைக்க போறாரு நான் இன்றைக்கு ஒரு சமோசா செய்ய போறீங்களா ஹார்ட் சிம்பிள் வைக்கிறனால காதலிக்கு அமுடுறாங்க நினைக்கிறேன் இப்படியா ஹார்ட் ஆனா என்னுடைய சமோசா இப்படிதான் இருக்கும் அவர் சமோசாவாம் செய்ய போறேன் நம்மளுடைய ஆண்டி நிக்கிறா வணக்கம் ஆண்டி நீங்கள் இன்றைக்கு என்ன சமையலா செய்ய போறீங்களா உள்ள நான் அவருக்கு உதவி செய்ய போறேன் அப்ப வாங்க காணொளிக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட சமையல் செய்யற வீடியோ அடிக்கடி அவர்கிட்ட சமையல தான் நான் தமிழ்லாம் பெரிய ஃபேமஸ் ஆன ஆளு ரோல்ஸ் அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது நாங்களெல்லாம் எங்கண்ட இதுல இந்த இதுல வெங்காயம் பற்ற இதெல்லாம் இல்லை அதாவது ஒரு வெங்காயத்தை எடுக்கிறது அப்படியே எடுக்கிறீங்களா இல்லை தடபுடலா இங்க வெங்காயம் வெட்டு நடப்பட்டு கொண்டிருக்கு என்ன சமையலுக்குன்னு தெரியல இந்த வெங்காயம் இது நாங்கள் பொதுவாக எல்லா சமையலுக்கும் சேர்த்து வெட்ட போறோம் நார்மலா இந்த வெங்காயம் வெட்டுற இது காட்சி இந்த எங்கட சீட்ல இல்ல சரியோ ஆனா என்ன செய்யறதுன்னுட்டு நாங்கள் இப்ப சும்மா ஒரு ஃபண்ணுக்காக வேண்டி வெங்காயத்தை வெட்டுறோம் ஏனென்றால் இப்ப அதாவது எங்கட இதன்படி இப்படி வெங்காயத்தை எடுக்கிறது சரியோ இப்படி வைக்கிறது ரெண்டா பிளக்கிறது இப்படி துவங்குறது இப்படி துவங்கி போட்டு அப்படியே இந்த வெங்காயத்தை காட்டுறது அப்போ சரி பாருங்க அப்போ அவரே இப்போ இதுக்கெல்லாம் எடுக்க போகிறேன் நான் இதுக்கெல்லாம் எடுக்க போகிறேன் இன்னொரு ஆளை கூப்பிட போகிறேன் பாருங்க வாங்க ரசா வெங்காயம் மட்டுங்க இந்த வெங்காயத்தை தூக்கி இதுக்குள்ள போடுங்க அப்போ மதுரை மட்டன் கறிக்கு கறி வெட்டி கொண்டிருக்காரு அதாவது இறைச்சி நம்மளோட மொழியில் இதில் போடுவா போடுங்க சின்னதா அப்படி சரியா அவங்க சைஸ் கேளுங்க சமையல்கார அம்மாவை கேளுங்க சமையல்கார அம்மா சொல்லுங்க இப்படி என்ன மாதிரி செய்யறாங்க கரெக்டா விட்டுறாரு அவர்களெல்லாம் கரெக்டாக தான் செய்வார் எல்லாம் கரெக்டா செய்வார் நல்ல மனுஷனா தங்கமான மனுஷன் அதனால தான் நான் வாக்கப்பட்டிருக்கேன் அப்போ பாருங்க இவர் என்ன இதான்னு சொன்னால் எங்கண்ட காதர் தங்கச்சிக்கு ஒரு அருமையான ஒரு தங்க பவுனான ஒரு 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 செல்ல குஞ்சு வாங்கிருக்கேன் இது அவன் பெரிய பாக்கியம் செய்திருக்கிறா நீங்கள் உங்களை கணவரை அடைஞ்சிருத்துக்கா இப்படி எல்லாம் வீட்டில் வெங்காயம் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா வெங்காயம் எல்லாமே வெட்டுறதா எல்லாம் வெட்டுறது நீங்களா
அவங்களுக்கு வந்து இந்த கறி வெட்டுறது அவங்களுக்கு பிடிக்காது. கறி வெட்டுறது பிடிக்காதா? ஏன் தொட மாட்டாங்க. அவன் கறி வெட்ட மாட்டான், நீங்களாம் வெட்டி நான் தான் வெட்டி கொடுத்துருவோம். சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒரு கணவனா, இப்படி ஒரு புருஷனா, ரொம்ப கொடுத்து வச்சிருங்க நீங்களா. நான் வெட்டி ஆனா இப்படியே சொல்லி அவர்கிட்ட வேலை வாங்கிடுங்க. நான் வெட்டி களி வைப்பனா, இவங்க குழம்பு வச்சு அதை நல்லா சாப்பிடுவாங்களாம். ஏன சமையல் விழா தமிழ் கிழவன் வீட்டின் கிடா இருந்து மட்டன் விருந்து. மட்டன் மதுரைக்கார மட்டன் இருந்தா இல்ல, மதுரையில எல்லாம் கிடா இருந்து. இப்ப நாங்கள் வேறு என்ன ஒன்று செய்யணும், வேறு என்ன செய்யலாம்? இது அவியுது, ஒரு நாளைக்கு கொத்தரொட்டி போட போறோமா? வேடியது வச்சிருக்கேன். கொத்து எல்லாம் போட போறாங்களா? எங்க ஆட்டுக்கால் சூப்புக்கு தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆமா. அடுத்தது இதை நல்லா எடுத்து என்னத்துக்கு இப்ப வந்து அதுல இருக்கிற இது முடி எடுக்கிறீங்க. முடியெல்லாம் எடுக்கணும். அந்த முடி எடுக்கணும். சின்ன முடியெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் முடி எடுக்கணும். அடுத்து ஆட்டுக்கால் சூப் ஃபுல் வீடியோ வந்து நம்மட காதர் லைஃப் ஸ்டைல் vlogல வரும், போய் பாருங்க. ஓகே, இங்க பெருசா மட்டன் கறி நடந்து கொண்டிருக்குது. அவருக்கு தான் பெரிய வேலை போல இருக்கு. அப்படியா? ஆமா. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது நம்மட காதல் லைஃப் ஸ்டைல் vlogsோட ஒரு பேரை வந்து இப்ப மாத்திருக்காங்க. தமிழ் கிழவன் ஐயா வந்து மாத்திருக்காரு. என்ன பேர் மாத்திருக்கீங்க? தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணு பெரிய பிரச்சனையான விஷயம் கண்டிக்கலாம். எனக்கு முதல் ஒரு இதுல ஒரு வீடியோவில் நான் அந்த அவனோட பேரை சொல்றது, அந்த சேனல் பேரை சொல்றது பெரிய கஷ்டப்பட்டுவிட்டேன். அதான் நான் கேட்டேன், பெரிய கஷ்டமாயிருக்கு, இதை மாற்றி விடுங்க என்ன இனிமேல் சொல்கிறதுக்கு. அப்போ நான் இனிமேல் தமிழ் பொண்ணுண்டே கூப்பிடலாம் அவன். அப்போ பாரிஸ் தமிழ் பொண்ணு. இன்றைக்கு வந்து பட்டம் அளிக்க போகிறேன். அழிங்க பட்டத்தை. சரியோ? இப்படி கையை வச்சு இப்படி வச்சு யாரோ தெரியல ஒருத்தரா. இன்று முதல் உங்கள் பெயர் அல்ல, உங்கள் தமிழ் சேனல் பெயர் திருப்பி இருக்கணும். கரெக்டா? சரியா? இன்று முதல் உங்கள் தமிழ் சேனலின் பெயர் பாரிஸ் தமிழ் பொண்ணு என்று வழங்கட்டும், மினுங்கட்டும், வளரட்டும். நீங்கள் இன்று முதல் பாரிஸ் தமிழ் பெண் வாழ்க வளர்க. இவ்வளவெல்லாம் வாழ்த்து சொல்றேன். நன்றி ஐயா. அதுக்காக நான் சொல்றேன். ஏன் நான் இந்த பேரை சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. காதல் அதெல்லாம் பெரிய கஷ்டம். பாரிஸ் தமிழ் பொண்ணு வாழ்க வளர்க. நன்றி நன்றி நன்றி. என்ன சமையல் நடக்குது? இப்போ மதுரைக்கார மட்டன் கறி நடக்குது. என்னெல்லாம் போட்டீங்கன்னு சொல்றீங்க? இன்னும் ஒன்றும் போடலை, நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இப்போ வேக வைக்க போறீங்க. முதல்ல வந்து ப்ரீ குக் பண்ணுவீங்களா? ஆமாம், ப்ரீ குக் பண்ணிட்டு பிறகுதான் மசாலா எல்லாம் போடுறோம். இப்படித்தான் ஊர்லேயும் செய்கிறதா? ஓகே. நான் லைட் பிடிக்கிறேன். அங்கே பிடிக்கிறேன். அடுப்பு நிப்பாட்டிட்டேனா? நிப்பாட்டினா ஓகே தான். அந்த ஹீட்டில் ஏதாவது கறியுது. மட்டன் கறிக்கு தாளிச்சு கொண்டுருக்காங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம். இந்த காதர் லைஃப் ஸ்டைல் vlogல இருந்து அவர் வந்து மட்டன் கறி பண்ணாங்க. அப்போது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் போய் அவருடைய சேனல்ல நேராக பாருங்க. அது மிச்சது வந்து சைவ கறி. ஒண்டப்படிங்க அது நம்மட இதில் அது யார் பண்ண? நீங்களா பண்ணீங்க சைவமா இல்லாட்டி அம்மா பண்ணாங்களா? அம்மா பண்ணாங்களா சைவ கறி? இப்போ நான் வாழையில எல்லாம் போட்டு இது மட்டன் கறியோட சாப்பாடு நடக்க போகுது. மண்டையில ஊறிட்டு கோயில் நம்மளோட சிகாசு கோயில் ஞாபகம் தான் சொல்ல. வாழையில சாப்பாடு, சைவ சாப்பாடு முக்கியமா. சோறு அந்த சுடு சோறு போட்டாலே இதுல போட்டாலே அந்த வாசம் தான் இது. அந்த ப்ரௌன் கலரா மாறி அப்பதான் அது அந்த வாழையில எக்ஸ்பீரியன்ஸ் முழுசா வந்திருக்குன்ற அர்த்தம். சோத்தக்களி போடுங்க. ஓகே. மூத்தவர்கள் கொடுக்குறது சோத்தக்களி போடுங்க. மூத்தவர்கள் சாதம், பருப்பு, வெண்டைக்காய் கறி, பாவக்காய் பொரியல், அப்பளம்,
அப்பளம் அப்புறம் கறி கறி குழம்பு கறி எங்க இருக்கு இங்க இருக்கு மதுரை கறி குழம்பு மட்டன் கறி குழம்பா மதுரை கறி குழம்பு பப்படம் பருப்பு கறி என்னது பாவக்காய் பொரிச்ச பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து வெண்டிக்காய் குழம்பு கறியா லேடிஸ் ஃபிங்கர் வெண்டிக்காய் குழம்பு என்ன ஃபிங்கர் லேடிஸ் ஃபிங்கர் என்ன லேடிஸ் என்ன லேடிஸ் மற்றது அது வந்து தால் கறி பருப்பு கறி இங்கிலீஷ்ல சொல்றது மட்டன் கறி இந்த இருக்கு பருப்பு இங்க எடுத்து போட்டு ஒரு வெட்டுவோமா நீங்க வெட்டுங்க இல்ல கறியோட அப்படியே வளைச்சிடுங்க குழம்ப என்ன கறி வருது இல்லை இது சார் இதுக்கு பேர் தான் யூடியூப் இதுதான் வந்து சமோசாக்கு வெங்காயம் தாளிக்கிறாங்க ஆமா இருக்கா? இந்த வீடியோ வந்து தமிழ் கிழவன் ஐயாட இதுல வரும் போய் பாருங்க இங்க எல்லாம் நிறைய ஹெல்பர்ஸ் நிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு ஹெல்பர்ஸ் வந்திருக்காங்க எல்லாம் ஹெல்பர்ஸும் யூஸ்ஃபுல்லான ஹெல்பர்ஸா நாங்க நிக்கிறதே ஹெல்ப் இல்ல ஒரு பிரயோஜனம் இல்ல பாருங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல சொல்லி போட்டுடலாம் நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் சாரி என்ன சொல்றது டிவோர்ஸ் பண்ண போறீங்களா யூடியூப்ல இருந்து ரிட்டையர் ஆக போறீங்க வேலை எல்லாரையும் விளாத்த போறேன் ஓ எங்க விருது இருக்கு வேலை எலிமினேட் பண்ண போறீங்க எலிமினேட் பண்ண போறேன்னா ஓகே அப்ப இதுக்கு நீங்க என்ன போடணும் சொன்னால் இந்த உருளைக்கிழங்க வேற ஒரு சட்டிக்குள்ள வடிவா போட்டு வைங்கன்னு சொன்னேன் ஒரு தடவை சொல்லுங்க இல்லையா இதெல்லாம் சீனுக்குள்ள என்ன நடக்குதுண்டு உங்களுக்கு வந்து தமிழ் கிழவன் ஐயா மெயின் சீன் காட்டுவாரு ஒன்று செய்யறீங்களா கொஞ்சம் வட்டி வச்ச மல்லி இல்லையே உங்களுக்கு இருக்கா அந்த மல்லியில தூவம் மலைசாரம் தூவுங்க மேல நம்மட வடிவேலோட ஃபேன் போல இருக்கு மலை எப்படி தூக்குறீங்க மலைச்சாரலா பாதி மலைச்சாரல் வெளியில போகுது காரணம் நினைக்கிறேன் கூட தூவானம் அடிச்சு இப்போ இதை தான் போட்டு அவங்க சேட்டும் அவங்களோட வீடியோ வந்து நீங்கள் போய் அவங்களோட சேனலில் பார்த்துக்கொள்ளுங்க நான் கொஞ்சம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வீடியோ காணொலியை பார்த்ததுக்கு நிற்கிறேன் அழகாக இப்படி ஒரு குத்து குத்துங்க ஆனால் கொஞ்சம் விரைச்சி குத்துட்டீங்கன்னா இங்கே உள்ளுக்கு வேறிடும் இந்த மாதிரி குடிக்கிறான்னு நான் பிடிச்சுங்க ஆட்டணும் அதான் முக்கியமானது